வணக்கம். அகம் என்ற வார்த்தையின் உட்பொருளை தான் பார்க்க போகிறோம். அகம் என்பது நம்முடைய உள்ளத்தை குறிக்கக்கூடிய சொல் தான் அகம். இந்த அகத்தில் ஆ என்பது உயிரெழுத்து. உயிரை உச்சரிக்கக்கூடியது. ஆ என்ற பொருள் ஆரம்ப நிலை. பிரணவத்தின் முதல் எழுத்து ஆ. அனைத்து எழுத்துக்களுமே முதன்மை ஆ. ஆ தொண்டையின் இருந்து தான் அந்த ஓசை எழும்புது. இந்த ஆ உயிர். அந்த உயிரை கம் பிரித்தா ஆ குட்டல் கா குட்டல் இம். இந்த கா பிரித்தா இக்கு குட்டல் ஆ. இக் என்பது நிலையாய் ஒரு நிலையை குறிக்கும். இக் அப்படி என்பது ஒரு நிலை. அது ஸ்திரத்தன்மையாக ஒரு மனதை ஒரு இடத்துல நிலையாக வைக்கிறதுக்கு, ஒரு நிலையாக நிறுத்துறதுக்கு இக் என்ற ஒரு எழுத்து குறிக்கும். இக்கு குட்டல் ஆ. உயிர் எதில் நிலையாக நிற்கிறது அப்படின்னா மெய். இக்கு மெய் எழுத்து. இந்த மெய் எழுத்து உயிரில் நிலையாக நிற்கணும். அப்படி இருக்கும்போது இம். இம்மு முடிவானது, பேரமைதி, ஒரு நிறைவானது. இம் என்பது ஒரு அதிர்வை கிரியேட் பண்ணோம். அந்த அதிர்வாகப்பட்டது என்னன்னா பேர் அமைதி என்றும் நிலையானது. அதை குறிக்கும். மொத்தத்தில் அகம் என்பது மெய், அதாவது உடல் உயிரில் நிலையாக நின்றால் பேர் அமைதி கிட்டும். இதுவே இந்த அகம் என்ற சொல்லில் உட்பொருள் என்று யாம் கருதுகிறோம். நன்றி.